அமெரிக்கா மீண்டும் அணுகுண்டு பரிசோதனையில் ஈடுபட போகிறது என்றுதான் இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான செய்தியாகும். உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற செய்தியும் அதுதான். அமெரிக்கா மீண்டும் அணுகுண்டு பரிசோதனை செய்ய போகிறது. எதற்காக இந்த திடீர் முடிவு? ஏதாவது பெரிய யுத்தம் ஏதாவது வரப்போதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதற்கான ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய உலக செய்திகளில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அவசரமான கட்டளை ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் அமெரிக்க இராணுவத்துக்கு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வார் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி, இப்போ கிட்டல பேர் மாற்றப்பட்டது வார் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி, அதாவது பென்டகனுக்கு உத்தரவு போட்டிருக்கின்றார் அணுகுண்டு பரிசோதனைகளை உடனடியாக ஆரம்பிக்க சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே நிற்கிறார்? சவுத் கொரியாவில் நிற்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் கொரியா அதிகாரிகளையும் அதுக்கு பிறகு சீன ஜனாதிபதியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. அந்த பேச்சுவார்த்தை இருந்து கொண்டே இங்கால இப்படியான ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். உடனடியாக அணுகுண்டு பரிசோதனைகளை மீள ஆரம்பிக்க சொல்லி. அப்ப மீள ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அணுகுண்டு பரிசோதனைகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருந்ததா என்று கேள்வி வருந்தானே. எஸ், நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருந்தது. 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்கா அணுகுண்டு பரிசோதனை எதுவுமே செய்யல. ஏன்னு சொன்னா அமெரிக்காட்ட போதிய அளவு அணுகுண்டு இருக்குது. எனவே 92ஆம் ஆண்டோடையே அந்த அணுகுண்டு பரிசோதனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு தேவைப்படவும் இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திடீரென்று 2025ஆம் ஆண்டுல அப்படி என்ன தேவை வந்துட்டு சொன்னா அதற்கான விளக்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இப்ப ரஷ்யா வேகமாக அணு ஆயுத பரிசோதனையில ஈடுபடுது. அணுவோட சம்பந்தப்பட்ட நிறைய ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டு வருது. அவர்கள் எங்களை நெருங்கி கொண்டு வருகின்றார்கள். இன்றைய திகதியில உலகத்துல நம்பர் 1 இப்போவும் அமெரிக்கா தான். நம்பர் 2ல ரஷ்யா இருக்குது. அதுக்கு பிறகு 3வது இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணு கட்டின தூரத்துல சைனா வந்து கொண்டே இருக்குது. சைனா எங்களை நோக்கி வந்தோன்றிருக்கு சொல்லி தென்கொரியால இருந்து இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். எனவே 2 நாடுகள் அடுத்தடுத்து எங்களை நோக்கி வந்தோன்றிருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷம் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னா, பேசாம இருந்தோம் என்று சொன்னா இவர்கள் எங்களை முந்தி விடுவார்கள் என்று சொல்லி, அதனால உடனடியாக அமெரிக்கா தன்னுடைய பவரை காட்டுவதற்காக நான் தான் உலகத்தில் மிகச்சிறந்த அணுசக்தி உள்ள நாடு என்றதை காட்டுறதுக்காக உடனடியாக அணு ஆயுத பரிசோதனைகளை ஆரம்பிக்க சொல்லி கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். இப்போ என்ன பிரச்சனை சொன்னா, இந்த கட்டளை வந்த பிறகு உடனடியாக எந்த பகுதியில், கடல்லையா அல்லது தரையிலையா அல்லது ஆகாயத்திலேயா எங்கேன்னு தெரியல, உடனடியாக இப்போ அமெரிக்க படைகள் அணு ஆயுத பரிசோதனையில் ஈடுபடுவார்கள். ஆனால் அப்படி ஈடுபட்டதற்கான செய்திகள் எதுவுமே இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் வரையில. பெரும்பாலும் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் அணுகுண்டு பரிசோதனை செய்யப்பட்டதா இல்லையா என்பது சம்பந்தமான செய்திகள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அணுகுண்டுகளினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக ஒரு சில புள்ளி விவரங்கள் இருக்குது. அதை மேலோட்டமாக பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய சூழ்நிலையில் 2025ஆம் ஆண்டில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் வெளிவராமல் ரகசியமாக எங்கெங்க அணுகுண்டுகள் வச்சிருக்கிறோமோ தெரியல. ஆனால் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் 5550 அணுகுண்டுகள் அமெரிக்காட்ட இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அண்ணளவாக 5550. இதுல 1770 அணுகுண்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்காம். அதாவது ராணுவத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டு அந்த களங்களில் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அமெரிக்க ராணுவம் உலகத்தின் எல்லா பகுதிகளையும், எல்லா கண்டங்களையும், எல்லா பகுதிகளையும் இருக்குது அமெரிக்க ராணுவம். அப்ப ரெடியா இருக்குது 1770 அணுகுண்டுகள் ஓர்டர் அடுத்த நிமிஷமே அந்த அணுகுண்டுகளை தாக்கக்கூடிய மாதிரி ரெடியா இருக்குது ராணுவத்திட்ட கொடுக்கப்பட்டு. மிச்சம் இந்த 5550ல மிச்ச அணுகுண்டுகள் இருக்கு தானே, அது எல்லாமே நிலத்துக்கு கீழையும் சுரங்கங்களுக்குள்ளையும் மலை அடிவாரங்களையும் இந்த மாதிரி சில இடங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குண்டுகளை வெளியில எடுத்துக்கொண்டு வரணும்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். வெளியில எடுத்துக்கொண்டு பிறகு ஏவுகணையில பூட்டி இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா 1770 குண்டுகள் உலகம் முழுவதும் அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆர்டர் போட்டா அடுத்த செகண்டே ஏவக்கூடிய அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு கணக்கொன்று இருக்கு. என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1750 வரையான அணுகுண்டுகள் 1750 அணுகுண்டுகள் ரிட்டையர் பண்ணிட்டோம். அதாவது
பாவனையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னுமே வந்து அவை அழிக்கப்படையலை, டிஸ்மேண்டில் பண்ணுறேன்னு சொல்லுவோம், அழிக்கப்படையலை. ஆனால் பாவனையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, அவை பயன்படுத்தப்பட மாட்டாது. இப்போ அந்த 1750 அணுகுண்டுகளும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும், அதை வந்து செயலிழக்க செய்யணும், குண்டு செயலிழக்க செய்கிற மாதிரி இதை வந்து பாதுகாப்பாக பத்திரமாக செயலிழக்க செய்யணும். அப்படியான ஒரு மிகப்பெரிய பணியும் வந்து அமெரிக்க இராணுவத்துக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைய சூழ்நிலையில் 2025ஆம் ஆண்டில் இப்போவும் நம்பர் 1 வந்து அணுகுண்டுகள் வச்சிருக்கிறதுல நம்பர் 1 வந்து அமெரிக்கா தான். 5550 அணுகுண்டுகள் இருக்குது. அதை கேள்விப்பட்டு நீங்கள் சிலவில் ஆச்சரியப்படலாம், 5550 அணுகுண்டுகளான்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் 1960ஆம் ஆண்டு காலப்பகுதிகள், அப்பயே 60ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அமெரிக்கா வச்சிருந்த அணுகுண்டுகளினுடைய எண்ணிக்கை வந்து 31,000 அணுகுண்டுகள் வச்சிருந்ததாம். அப்போ 31,000 அணுகுண்டுகள். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக உற்பத்தி செய்து தள்ளிக்கும் போல நடக்குது. ஏன்னு சொன்னால் 1945ஆம் ஆண்டில் ஜப்பானுக்கு மேலே கொண்ட அணுகுண்டு போட்டது தானே. எனவே ஜப்பான் வந்து சிலவில் பழி வாங்கலாம் அல்லது வேறு நாடுகள் வந்து அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை தானே, எந்த நேரமும் இன்னும் நடக்கலாம் என்று சொல்லி. அப்போ அந்த ஒரு பயத்திலே வந்து அமெரிக்கா வந்து நிறைய அணுகுண்டுகளை தயாரித்ததாக சொல்லப்படுது. அதனால தான் 31,000 அணுகுண்டுகள் வந்து அந்த காலத்தில் வச்சிருந்து போட்டு இப்போ வந்து படிப்படியாக குறைச்சி இப்போ 5550 வந்து நிற்கிது. எனவே இன்னும் அணுகுண்டுகளை வந்து அமெரிக்கா உற்பத்தி செய்யுமா அல்லது என்ன ஏதென்று தெரியல. இப்போ வந்து அணுகுண்டு பரிசோதனை செய்து நான் தான் திரும்பவும் ராஜா, நான் தான் நம்பர் 1ன்றதை ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் காட்ட வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்குது. அதனால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தென்கொரியாவில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு வந்து மிக வெற்றிகரமாக நடந்தது என்று சொல்லியும், இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு என்று சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சீன ஜனாதிபதி வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தைக்குள்ள வந்து இந்த கடுமையான டிமாண்டுகளை வந்து முன்வைப்பார், எதையுமே வந்து ஈஸியாக வந்து விட்டு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இதே வசனத்தை வந்து ஏற்கனவே பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் முன்வைத்திருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஏனென்று சொன்னால் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் போய் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதே வசனத்தை சொல்லியிருந்தவர். ஸ்டாமர் வந்து டஃப் நெகோசியேட்டர் என்று சொல்லி இப்போ வந்து சீன ஜனாதிபதிக்கும் அதே வசனத்தை வந்து பாவிச்சிருக்கிறார். ஏனென்றா சீனாவுக்கு எதிராக 57% வரி விதிக்கப்பட்டிருந்தது, இப்போ வந்து அது 47% குறைக்கப்பட்டிருக்கிறது, 10% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை, மிக முக்கியமாக சோயா பீன்ஸ் இருக்குத்தானே, அதை வந்து கொள்வனவு செய்யறதுக்கு சைனா ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சுமூகமான பேச்சுவார்த்தை, வெற்றிகரமான பேச்சுவார்த்தை இடம்பெற்று முடிந்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் சவுத் கொரியாவுடனும் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருக்கின்றார் ட்ரம்ப். சவுத் கொரியாவோட என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் வந்து சவுத் கொரியாவுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி. என்ன விதமான தொழில்நுட்பம் என்று சொன்னால், நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பம். ஏனென்று சொன்னால் சவுத் கொரியா வந்து இப்போ அதிக அளவில் வந்து நீர்மூழ்கி கப்பல்களை உற்பத்தி செய்கிறதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருக்குது. அதுக்கு வந்து அமெரிக்க தொழில்நுட்பம் தேவை என்று சொல்லி. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது வாக்குறுதி வழங்கியிருக்கிறார், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் கொஞ்சம் உங்களோட தரம், அதை பயன்படுத்தி நீங்கள் நிறைய செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் சவுத் கொரியா வந்து நிறைய நீர்மூழ்கி கப்பல்களை செய்ய வேண்டி இருக்குது. அப்போ தானே வட கொரியாவை வந்து எதிர்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இங்கே வட கொரியா, நார்த் கொரியா வந்து நிறைய அணு ஆயுதங்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் வந்து உருவாக்கி கொண்டே வருது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பார், இந்தாங்க அப்படிங்கோ, இந்த டெக்னாலஜியை வச்சுக்கொண்டு நிறைய உற்பத்தி செய்து ரெடியாக அடுக்கி வச்சுக்கொள்ளுங்க, அப்புறம் தேவைப்பட்ட அப்புறம் பார்ப்போம் என்று சொல்லி. எனவே அப்படியான ஒரு ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையில் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆசிய பயணம் மிக வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. அதை பற்றி பாராட்டி எழுதிக்கார். நல்ல கவனிப்பாம், நல்ல சாப்பாடாம், நல்ல விருந்து உபசாரமாம், தன்னால் மறக்கவே முடியாத ஒரு பயணம். இந்த பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்று சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தில் வந்து எழுதியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தற்சமயம் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நேரத்தில் வந்து அவர் அமெரிக்கா நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்கிய ஒரு சம்பவம் என்று சொன்னால், அது பாரிஸில் இருக்கக்கூடிய லூவர் மியூசியத்தில் நடந்த அந்த மாபெரும் கொள்ளை. இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக அது வர்ணிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
முதல் கட்டமாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒருவர் சாத்துக்கோல் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தவர், மற்றவர் 93வது மாவட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தவர், சென்தனி மாவட்டத்தில். இப்போ அவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஏனைய 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 7 பேர். இந்த 7 பேரில் அந்த முக்கியமான தலை என்று சொல்வது தான் மாஸ்டர் மைண்ட், அதாவது இந்த கொள்ளை சம்பவத்துக்கான மாஸ்டர் மைண்ட் அவரும் அதுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது 4 பேர் தான். அந்த முகமூடி போட்டுக்கொண்டு அதுக்குள்ளே என்டர் பண்ணி கொள்ளையடித்தது 4 பேர் தான். அந்த 4 பேரில் 3 பேர் பிடிபட்டுட்டோமா, இன்னும் ஒரு ஆள் தான் பிடிபட வேண்டி இருக்குது. எனவே அவரையும் தேடி இப்பொழுது போலீசார் தீவிர விசாரணையில் இருக்கின்றார்கள். இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியே அந்த நகைகள் எங்கு என்றுதான். எனவே இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த நகைகளும் மீட்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.